தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் ஆளுநரிடம் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன புகார்? புதுச்சேரிக்கு முக்கிய வருமானமாக இருப்பது கலால் வரி, அதாவது மதுபானங்கள் மூலம் வரும் வரிதான். அதனால புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் உள்ளன. இவை மட்டும் போதாது என்று ரெஸ்டோ பார்கள், அதாவது நல்லுறவிலும் இயங்கக்கூடிய மதுபான கடைகளை திறப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்தது. புதுச்சேரியில் தற்போது நடைபெறும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசில் அதிகப்படியான ரெஸ்டோ பார்களுக்கு இது அனுமதி கொடுக்கப்பட்டது. இது நகரத்தில் உள்ள வீடுகள் மாற்றியமைக்கப்பட்டு முக்கிய பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் இந்த ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருவது பொதுமக்களிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. இதன் வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் வந்ததாகவும் ரெஸ்டோ பார்களை மூடினால் மக்கள் நிம்மதி அடைவார்கள் என்ற ஒரு கருத்து நிலவியது. இந்த நிலையில்தான் சாய் சரவணன் அமைச்சர், பாஜகவை சேர்ந்த அமைச்சர், குடியிருப்பு வழங்குத்துறை அமைச்சரான சாய் சரவணன் துணைநிலை ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது அவர் ரெஸ்டோ பார்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்ற வழிபாட்டு தலங்கள், குடியிருப்பு தலங்கள் ஆகிய பகுதியில் ரெஸ்டோ பார்கள் இருப்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அவர் வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் ரெஸ்டோ பார்கள் புதுச்சேரியின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் உள்ளது, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. பாலா, நன்றி இளமுதன். ஒரு இடத்தில் ஆட்சி செய்பவர் மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய செயல்களை உடனடியாக ஆராய்ந்து அதனை நீக்க வேண்டும் என்று கூறியுள்ளது போல, எனது தொகுதியான ஒசூர் தொகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரியாமலே அளித்த ரெஸ்டோ பார்களான தொண்டமானத்தம் கிறிஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாக அந்த ரெஸ்டோ பாரையும் மற்றும் துத்திப்பட்டு மாதா கோயிலுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தந்த ரெஸ்டோ பாரையும் உடனடியாக மக்கள் அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும்